This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work out your convenience. Just share and publish content. Simple task. No only selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payout. Start from day 1. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மாண்டமிக்க பிரபஞ்ச ரகசியம் கொண்டதுதான் திருவண்ணாமலை. இந்த மலையானது சுமார் 260 கோடி வருடம் பழமை வாய்ந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மலை முழுவதும் சிவலிங்கம் நிறைந்ததாக கூறப்படுகிறது. மலை லிங்கத்தை சுற்றிலும் 108 சிவலிங்கம் புதைந்திருப்பதாக கூறுகிறார்கள். நாம் அனைவரும் இந்த 108 சிவலிங்கத்தை சுற்றிதான் கிரிவலம் வருகிறோம். இவற்றில் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலைகளை மலை முழுவதும் பரப்பி வருகிறது. இதனால்தான் மாதந்தோறும் பௌர்ணமி நன்னாளில் தமிழ் மாத பிறப்பான முதல் நாளிலும் ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் சூட்சும ரூபமாக இன்றைக்கும் கிரிவலம் வந்து ஈசனை வணங்குகிறார்கள். திருவண்ணாமலை என்றாலே சித்தர்கள் பூமிதான், புனித பூமி என்றும், அதனால்தான் சித்தர்கள் எத்தனையோ பேர் இங்கு வந்து தவம் இருந்து திரும்ப மனமில்லாமல் இங்கே தங்கி ஜீவசமாதி அடைகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இன்றளவும் சித்தர்கள் இங்கு சூட்சும ரூபமாய் இருந்து தவத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம் மன அதிர்வுகளை புத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராமல் எத்தகைய சித்துக்களையும் செய்ய முடியாது. இயல்பாகவே புவியியல் அமைப்பிலே எண்ணங்களை நாம் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அதிர்வுகளை கொண்டு திருவண்ணாமலை அமைந்துள்ளது. விஞ்ஞான ரீதியில் நம் மனதில் கோபம், ஆக்ரோஷம், குழப்பம், கவலை ஆகியவை எழும்போது நம் உடலை சுற்றியுள்ள அலைகள் 14 ஹெர்ட்ஸ்க்கு மேல் இருக்கும். இதனை பீட்டா அலைகள் என்று கூறுகிறார்கள். இந்த நிலையில்தான் நம் மனமானது கட்டுப்பாட்டில் இருக்காது. நம் உடலானது ஓய்வெடுக்கும் போது ஆழ்ந்த தூக்கத்தில் நம் உடலை சுற்றி உள்ள அலைகள் 14 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். இந்த அலைகளை ஆல்பா அலைகள் என கூறுகின்றனர். நாம் முயற்சி செய்தால் நம் எண்ணங்களை நம் கட்டுக்குள் கொண்டு வரலாம். அதேபோல்தான் நம் உடலானது தியான நிலையில் இருக்கும்போது அதை நீட்டா அலைகள் என்கிறார்கள். விஞ்ஞானிகள் நம் எண்ணங்களை, நம் இயக்கங்களை எளிதாக நம் கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்றும், இதற்காகவே உலகெங்கிலும் உள்ள சித்தர்கள் திருவண்ணாமலை